என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மார்னிங் பேட்ச்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30 AM ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் மோட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணால் படிச்சுக்கலாம். இது ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை காலையில் 4:30 7 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 4 மந்த்து. எவ்ரி இயர் 3 பேட்ச். நீங்கள் 2024, 25, 26 எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் போகும். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். நீங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே எண்ட் ஆகும். ஜூனில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பரில் எண்ட் ஆகும். அக்டோபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜனவரியில் எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிற பிளான் என்ன அப்படின்னா விஓஓ எக்ஸாம் வரதுனால இந்த பிப்ரவரி பேட்ச் அப் டு விஓஓ எக்ஸாம் வரையே போகும். சரிங்களா? மற்றபடி நார்மலாக உங்களுக்கு அப் டு 4 மந்த்து இல்லை நான் 1 இயராக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மந்த் பேட்சுக்கு நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது. பெர் மந்த்துக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற செலவை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? பெர் டே நீங்கள் டீ சாப்பிட வெளியே போனீங்கன்னா 20 rupees செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 600 அந்த அளவு கூட இருக்காதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? பெர் மந்த்துக்கு 600 விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பொறுத்தவரை. ஓகேங்களா? 4 மந்த் பேட்ச். ஸோ நீங்கள் இயர்லியாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இயர்லியாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வர 3 பேட்ச் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ் இருக்கும், கிளியர் கான்செப்ட் செஷன் இருக்கும், ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். தென் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஒரு டாப்பிக்கு ஒரு 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கொடுத்து அதில் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு 25 out of 25 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டிக்ளரேஷன் அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் விஷயம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேக்ஸை பற்றி இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஸோ நம்ம செஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பல்காக PDF மெட்டீரியலுமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டே 26 வந்திருக்கோம். டே 25 வரை பார்க்காதவங்க ஸோ கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு அடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா படி வரிசையாக கிடைக்கும். சரிங்களா? அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடைக்கும். ஸோ எப்பவும் போல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்று கடினமாக இருக்கலாம், நாளை அதை விட கடினமாக இருக்கலாம், நாளை மறுநாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். சரிங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக மாறும். அதுக்கு காரணம் விடாமுயற்சி. நீங்கள் கண்டிப்பாக விடாமல் முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மாறும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்ல இருந்தே கேள்விப்பட்ட வார்த்தை இது. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு புதுசாக இருக்காது. நீங்கள் ஸ்கூல் போகும்போது சொல்லுவாங்க 10th படி, 10th மட்டும் முடி, 10th மட்டும் உங்களுக்கு அந்த பப்ளிக் எக்ஸாம் நல்லா படி, அடுத்த லைஃப் மாறிடும் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே போனீங்கன்னா 12th முடி, 12th பப்ளிக் எக்ஸாம். அதை முடிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, காலேஜ் போ, காலேஜ் லைஃபே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் அதை முடிச்சு ஒரு வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா நேரம் எங்கே போவோம், வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறப்ப நம்ம நினைப்போம் காலேஜ் படிக்கிறப்ப வேலைக்கு போனால் ஜாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு வேலைக்கு போய் ஒரு வருஷத்துல வேலையோட கஷ்டம் என்னன்னு புரியும், பிரைவேட் செக்டர்ல எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் பார்த்து இப்போ வெளியே வந்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் 20 வருஷத்தை தாண்டிட்டீங்க. ஸோ இப்போ இது முன்னாடி வரைக்கும் எல்லாம் சொன்னதை மட்டும் தான் கேட்டிருப்போம். ஆனால் இப்போ நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது உங்களோட ஓன் டிசிஷன். இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போனால் நம்ம லைஃப் மாறும் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் பார்த்த விஷயத்தோட டிஃப்ரெண்ட். ஏன்னா இவ்வளோ நாள் அடுத்தவங்க சொல்லி மட்டும் தான் கேள்விப்பட்டோம். பட் இப்போ பண்ணக்கூடிய விஷயம் நம்ம கண் கூட பார்த்த விஷயங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் போனதுக்கப்புறம் எப்படி இருக்காங்க, ஒரு டெப்டி கலெக்டரா அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, ஒரு விஏஓ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு நம்ம நேரில் பார்க்குறோம். ஸோ அப்போ இது மாதிரி தான் இவ்வளவு நாள் நம்ம பார்த்த விஷயத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னா இப்போ இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், விடாமுயற்சி. பட் கண்டிப்பா நாளைக்கு உங்க லைஃப் மாறும். இவ்வளவு நாள் நீங்க பார்த்து வந்த விஷயம் நாளைன்னு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாளை ஒரு நாள் உங்க லைஃப் மாறப்போகுதுன்றது கன்ஃபார்ம். ஸோ அப்போ அதுக்கான டியூரேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சியை சக்சஸ் ஆகிற வரை பண்ணணும். சரிங்களா? நீங்க உங்க எடுத்துக்கிட்ட செயல்ல முயற்சி அப்படிங்கிறது வெற்றி கிடைக்கிற வரை இருக்கணுமே தவிர நான் எடுத்துக்கிட்ட செயலால முடியல அப்படின்னு சொல்லி கைவிட மட்டும் கூடாது. ஏன்னா எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம். இன்னைக்கு ட்ரை பண்றோம், நாளைக்கு நினைப்போம் இந்த எக்ஸாமுக்கு அவன மாதிரி யாரும் படிச்சிருக்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு படிப்பாங்க. இப்ப அடுத்த எக்ஸாம் குரூப் 4 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 4 மாசம் வெறித்தனமா படிப்பாங்க. புக்ல அட்டை டு அட்டை எல்லாம் படிச்சிருப்பாங்க. லாஸ்டா பார்டர்ல போய் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், எவனுக்கும் படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அப்படியே வேற வேலைக்கு போயிருவோம். திரும்ப எக்ஸாம் கால் ஃபார் வரப்போ வருவாங்க. ஸோ இதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பு. சரிங்களா? மாறும், வாழ்க்கை மாறும், மாறாம போகாது. இன்று மாறும், நாளை மாறலாம், நாளை மறுநாள் மாறலாம், பட் அதுக்கு அடுத்த நாள் மாறலாம், இருக்கலாம், எப்பனாலும் மாறலாம். ஸோ நம்ம கண்டினியூட்டி அப்படிங்கிறது மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அது ஒண்ணுதான் நான் சொல்லிக்கிற விஷயம். ஸோ இது வரைக்கும் நடந்தது மறந்துருங்க. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ முறை தோத்துருக்கலாம். ஒவ்வொரு முறை முயற்சியை தொடங்கும் போதும் நம்மளோட தாட் வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிறத மோட்டிவா இருக்குமே தவிர நம்ம இந்த டைம் தோத்துட்டு அடுத்த டைம் ட்ரை பண்ணுவோம் யாருக்கும் முயற்சி இருக்காது. அப்போ பாசிட்டிவ் வைபோட ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டைம் கண்டிப்பா 2024 நீங்க போஸ்டிங் இருக்க போறீங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு கிளாஸ்க்குள்ள போகலாம். சரிங்களா? கண்டிப்பா விஓஓ ஆர் குரூப் 4ல இப்போ ஏதோ ஒரு கேட்டகரியில உள்ள போயிருவீங்க.
உங்களோட எய்மை பொறுத்து நான் சொல்றது அதுதான். குரூப் 1 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், ஆல்மோஸ்ட் எய்ம். ஸோ இப்போதைக்கு குரூப் 4 நம்மளுடைய ட்ரையல் அண்ட் எரரா எடுத்துக்கலாம். நம்மளால எவ்வளவு முடியும் இந்த கொஸ்டின் நம்ம ட்ரை பண்றோம். இதுதான் குரூப் 2 பிலிம்ஸ். ஸோ அப்போ ட்ரை பண்ணி பார்க்குறப்ப நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. கொஞ்சம் ஃபுல் ஃபிளஜா ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஃபுல் ஃபிளஜா இருக்கணும். சக்சஸ் தோல்வி அப்படிங்கிறது செகண்டரி. அதனால கிடைத்த அனுபவம் அப்படிங்கிறதா மோஸ்ட் ஆஃப் திஸ். இதுல மோஸ்டா நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் மட்டும்தான். சரிங்களா? ஓகே, போலாமா? நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறது 10th புக்கு. 10th புக் வந்து 10th புக் எடுத்துக்கோங்க. நேற்று ஜிபி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனோட ஒரு அவுட்லைன் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுத்தொடர் முடிச்சாச்சு இல்லையா? பெருக்குத்தொடர். சரிங்களா? கூட்டுத்தொடர் முடிச்சிட்டோம். பெருக்குத்தொடரில் 10th புக்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சம் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 எடுத்துக்காட்டு சம் இருக்கு. ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸ்கூல் புக் கொஸ்டின் வந்து இதுக்கப்புறம் நீ விட்டு வரக்கூடாது. நான் அப்படியே ஸ்கூல் புக் உங்களுக்கு ஷோ பண்ணி நடத்ததுனால உங்களுக்கு அந்த கிளியர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? பாருங்க, ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். இந்த வீடியோல 15 முடிச்சிடலாம். அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ள போயிடலாம் டேரக்டா. சரிங்களா? எக்ஸசைஸ் முடிச்சு எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு எக்ஸசைஸ்குள்ள போயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அப்படி டேரக்டா ஸ்டார்ட் பண்ணலாமா? பெருக்குத்தொடர் வரிசையில் இதெல்லாம் பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பெருக்குத்தொடர் வரிசைனா என்னன்னு பார்த்தோம். ஏஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி ஆறால பெருக்கப்பட்டு போயிட்டே இருந்தா பெருக்குத்தொடர் வரிசை. இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை எடுத்துக்கோங்களேன். நான் சொல்றது பொறுமையா பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். திரும்ப திரும்ப பாருங்க. கண்டிப்பா புரியும். இப்போ ஏல 2ஆல பெருக்குனா எவ்வளோ? 7 2 14. சரிங்களா? அடுத்து ஏல 14 எதால பெருக்குனா 21 வரும்? பெருக்குனா வராது. இது 7வது வாய்ப்பாடு. ஆக்சுவலா இது 7வது வாய்ப்பாடு இன்ட்டு 2 இன்ட்டு 3 7 இன்ட்டு 3 7 இன்ட்டு 4. ஸோ இதுக்கு பேர் பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருக்குத்தொடர் வரிசை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். 7வது வாய்ப்பாடு இது பெருக்கல் வாய்ப்பாடு தான். ஆனா பெருக்குத்தொடர் வரிசைனா என்னது? 2வது டேர்ம்ல இருந்து முதல் டேர்ம் வகுத்தா இப்ப 14/7 வகுத்தா 2 வருதா? அடுத்து ஒருவேளை 28 இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 28/14 இப்ப 2 வருதா? இதுதான் பெருக்குத்தொடர் வரிசை. அப்போ பெருக்குத்தொடர் வரிசைனா 7 14 14 2 28 28 2 56 56 2 112. இது பெருக்குத்தொடர். இது பெருக்குத்தொடரா? பெருக்குத்தொடர் இல்லை. புரிஞ்சதா? 2ல பெருக்குனா 2ல பெருக்கிக்கிட்டே போகணும். அதான் பெருக்குத்தொடர். சோ அப்ப இது பெருக்குத்தொடர் அல்ல. ஓகேங்களா? காமன் ரேஷியோ ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 1/2 1/2 வந்து எப்படி ஒன்னா மாறும்? இப்போ 1/2 கூட நான் இப்ப 2ஆல பெருக்கினா என்ன ஆகுது? 1ஆ மாறி இருக்கு. ஓகே, பெருக்கியாச்சு. மறுபடியும் 2 அப்புறம் 8 8 2 16 16 2 32. கண்டிப்பா இது என்னது? அப்போ பெருக்குத்தொடர் வரிசை. சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1/1/2 வகுத்தோம்னா என்ன வருது? 2 2/1 2. சோ இப்படி வகுத்து பார்த்து சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஆரோட ஃபார்முலா என்னது? T2/T1. அப்படி இல்லைன்னா நான் அப்படியே பெருக்கிக்கிட்டே போறேன். ஒரே நம்பர்ல பெருக்கினா அடுத்த ஆன்சர் வருதா? சோ அதுக்கு பேர் பெருக்குத்தொடர். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். இப்போ பாருங்க 5 25 50 75. சோ இப்போ 5 5 × 5 25 × 5. அப்ப 25 × 5 5ன்னு வந்தா 25 வந்தா அதுக்கு என்ன வரும்? 125. அதுக்கப்புறம் 625. இப்படி போனா பெருக்குத்தொடர். இப்ப இது பெருக்குத்தொடரா? இது பெருக்குத்தொடர் அல்ல. சோ எல்லாருமே 25 50 75 25 கூடி இருக்கு. இதுக்கு பேர் பெருக்குத்தொடர் கிடையாது. சோ பெருக்குத்தொடர்னா இப்படி இருக்கணும். சோ அப்ப தப்பு. சரிங்களா? பாருங்க 2 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்களா? இது பாருங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. 2 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எவ்வளோ? 2 2 ஸ்கொயர்னா 2 4 2 பவர் 3ன்னா தான் 8. சரிங்களா? 2 பவர் 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 பவர் 4 2 பவர் 4 என்ன ஒரு 16. இது பெருக்குத்தொடரா அப்படின்னா பெருக்குத்தொடர் கிடையாது. பெருக்குத்தொடர் அல்ல. சரிங்களா? 2னா ஒரே 2ஆல பெருக்கப்பட்டு போய்கிட்டே இருக்கணும். 2 2. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றின் முதல் உறுப்புனா ஃபர்ஸ்ட் டேர்ம். பொது விகிதம்னா காமன் ரேஷியோ. இங்கிலீஷ் மீடியம் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தாமா. ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்ன, காமன் ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்கப்பா. சரிங்களா? பெருக்குத்தொடர் வரிசையில A = கொடுத்துருக்காங்க, R கொடுத்துட்டாங்க. இதுல முதல் உறுப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா A தானே முதல் உறுப்பு. -7. முதல் உறுப்பு -7 நமக்கு தெரியும். இப்ப அப்படியே எழுதிடலாம். இதெல்லாம் தேவையில்ல. -7. R தானே காமன் டேர்ம் என்னது? A க்கு அப்புறம் AR ஸ்கொயர் AR³ அப்படியே போய்கிட்டு இருக்குமா? அப்போ -7 × 6 -42. சோ அதுக்கடுத்து AR ஸ்கொயர் -7 × 36 எவ்வளோ? 42 இன்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம்? 6 42 6 எவ்வளோ? 6 நாளா 240. இது ஒரு 12 252 மைனஸ். ஓகே, திரும்ப மைனஸ். இது 6ஆல பெருக்கணும். 200 × 6 எவ்வளோ? 1200. 50 × 6 30 1500. 1500 + 12 1212. முடிஞ்சதா? சோ அப்படியே பெருக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு வந்து பெருக்குத்தொடர். சரிங்களா? இந்த தொடர் தான். 3 நிப்பாட்டிட்டாங்க. நம்ம அடுத்து போனா போலாம். சரி, அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்னது? A வேல்யூ எத்தனை? 256. இது 0.5 கொடுக்குறாங்களா? 0.5 என்ன மீனிங்? அது புரிஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. A 256. 0.5 1/2 தானே. 1/2 தான் நம்ம 0.5 அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல பாதி எவ்வளோ? 256. 200ல பாதி 100. 56ல பாதி 28. ஓகே, இதுல பாதி எவ்வளோ? 64. இதுல பாதி எவ்வளோ? 32. இதுல பாதி எவ்வளோ? 16. இவ்வளவுதான். புரியுதா? 0.5 அப்படின்னா 2 1/2 1/2 எடுத்தோம். அப்படியே டேரக்டா எழுதிக்கிட்டே போனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா?
ஓகே, அடுத்து பாருங்க, முதல் உறுப்பு ஏ, பொது விகிதம் ஆர் எனில் T9 மற்றும் T7. T9 என்னது? Tn ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. அப்ப T9 ஈக்குவல் டு ஏஆர் பவர் 8. அவ்வளவுதான். T27 அப்படின்னா ஏஆர் பவர் 26. புரிஞ்சதா? ஏஆர் பவர் n மைனஸ் 1 அவ்வளவுதான். சோ இப்ப T1 T2 கொடுத்துட்டாங்க பொது விகிதம். இது கூட உங்களுக்கு அப்படியே क्वेश्चन கேட்கலாம். முன்னேற்ற சோதனையில பாருங்க, T1 T2 ஆருக்கு ஃபார்முலா என்ன? R ஈக்குவல் டு T2 by T1. அப்போ 1/25 டிவைடட் பை 1/5. மேல வரும்போது 5/1 வருமா? கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது? 1 இங்க 5 இருக்குல்ல, 1/5 பெருக்கு பொது விகிதம் அப்படிங்கிறாங்கன்னா 1/5. ஏன்னா T2 மேல எழுதணும் பை T1. இது அப்படியே மேல வரும்போது இன்ட்டுன்னு வரும்ல, 5 கேன்சல் ஆயிரும், 1/5. ஓகேங்களா? முன்னேற்ற சோதனை. ஸோ அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க, 2.42 பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பை காண்க. இது ஆக்சுவலா நம்ம சால்வ் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். ஸோ இது ப்ரொசீஜர் படியும் சால்வ் பண்ணிருப்போம். இதை நம்ம டேரக்டா எப்படி பண்ணலாம்? ப்ரொசீஜர் இங்கேயே இருக்கு. நம்ம நார்மலா பண்ணோம்னா 9 3 1 இது 3வது நம்பர், 4வது நம்பர் என்ன வரும்? இதை 3ஆல வகுத்தா 1/3, இதை 3ஆல வகுத்தா 3/1/9, இதை 3ஆல வகுத்தீங்கன்னா 1/27, தென் 1/81, 1/243. 3ஆல பெருக்கிட்டே போயிட்டே இருக்கும் கீழே. ஏன்னா இதுக்கு மீனிங் என்னது? டிவைடட் பை 3. அப்ப கீழே பெருக்கிக்கிட்டே போகணுமா? 1 2 3 4 5 6 7 8 8வது உறுப்பு தானே கேட்கறாங்க. அப்ப ஆன்சர் என்ன வருது? நேற்று கிளாஸ்ல பார்த்துருப்போம் பாருங்க இந்த கொஸ்டின். நான் சொன்னேன் இல்லைங்களா, மேக்ஸிமம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான் உங்களுக்கு கொடுக்குறேன், தெளிவா பாத்துக்கோன்னு சொன்னேன். இது அப்படியே ஸ்கூல் புக் எக்ஸாம்பிள் கொஸ்டின் பாத்தீங்களா? இது இப்படியும் பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி ஈஸியா எழுதியும் பண்ணலாம். அப்படியே டிவைட் பண்ணிட்டே பண்ணிக்கலாம். இப்ப பெருக்குத்தொடர் வரிசையின் 4வது உறுப்பு 8/9 கொடுத்துட்டாங்க. 7வது உறுப்பு. சரி, இப்ப நான் பாருங்க, இப்ப நான் ப்ரொசீஜர் படி சொல்றது நான் சொல்லிடுறேன். T4 அப்படின்னா என்னது? 8/9. T4னா என்ன பண்ணுவோம்? AR பவர் 3 எழுதுவோமா? ஏன்னா Tn ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் 1. இங்க 4 வந்தா இங்க 4 மைனஸ் 1 3. சரிங்களா? இதோட வேல்யூ 8/9. ஓகே, T7 அப்படிங்கிறது 64/243. சோ அப்ப இதோட ஆன்சர் இங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? 8/9 அப்படியே இருக்கட்டும். இதை T7 என்ன பண்ணலாம்? TR பவர் 6 எழுதலாமா? இது TR பவர் 3. இது புரியுதா? ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்புறம் ரெண்டையும் டிவைட் பண்றாங்க. அதாவது T6 டிவைடட் பை T7 டிவைடட் பை T4. இப்ப என்ன வரும்? இதுக்கு ஆன்சர் வந்து 64/243 இன்டு இது கீழே இருக்கிறது மேல வர்றப்ப தலைகீழா வருமா? 9/8. 8 8 எவ்வளோ? 64. 3 3 9. இங்க 8 3 24, 1 3 3. மறுபடியும் 3ல கேன்சல் பண்ணீங்கன்னா 27. அப்ப ஆன்சர் 8/27 அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த 8/27 அப்படிங்கிறது இங்க பாருங்க, இதுக்கு நம்ம என்ன இருக்கோம்? ஏ ரெண்டுலயுமே இருக்கா? இந்த ஏ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது R பவர் 6 R பவர் 3. அதாவது A பவர் m டிவைடட் பை A பவர் n அப்படின்னா A பவர் m மைனஸ் n. இது வந்து நம்ம பவர் அண்ட் இண்டிசஸ் ஃபார்முலா. அதை யூஸ் பண்ணோம்னா இப்போ இங்க 6 3 இருக்கு இல்லைங்களா? கழிக்கிறப்ப என்ன ஆகும்? 6ல 3 போனா 3. இங்க ஆன்சர் என்ன வந்திருக்கு? 8/27. அப்போ 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியிடலாமா? 6 வேணும்னா கியூப் ரூட். அப்போ 2 × 2 × 2 எவ்வளோ? 8 டிவைடட் பை 27. 3 × 3 × 3 பிரிக்கலாமா? 3 2க்கு ஒரு 2 வெளியிடலாம். ஒரு 3 3க்கு ஒரு 3 வெளியிடலாம். இது R வேல்யூ. இப்ப R வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த R வேல்யூவை கொண்டாந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டைரக்டா A வேல்யூ கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிள் A R பவர் 3 இருக்கா? இந்த இடத்துல A R பவர் 3 தானே? R வேல்யூ என்ன? 2/3. அப்போ R அப்படின்னா 2/3 கியூப் A R பவர் 3 ஈக்குவல் டு A R பவர் 3 ஈக்குவல் டு என்னது? 8/9. அப்ப A ஈக்குவல் டு 8/9 இன்ட்டு 3 கியூப் 27 டிவைடட் பை 2 கியூப் 8 8 கேன்சல். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம் A ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்குதா? கேன்சல் பண்ணா இந்த A ஈக்குவல் டு 3 நம்ம அப்படியே கொண்டு வந்து என்ன தொடர் வரிசை கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 3. ஓகே, பெருக்கு R வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் இப்போ? 2/3. அப்ப 3 × 2/3 எவ்வளோ? 3 2/3 போட்டீங்கன்னா என்ன வரும்? 3 × 2/3. அப்ப 3 3 கேன்சல் ஆகி என்ன ஒரு 2ன்னு வருமா? ஓகே, இப்ப 2 × 2/3 என்ன பண்ணுவோம்? 4/3. சரிங்களா? அடுத்து இன்ட்டு 2/3னா 8/9. இதை 2/3 பெருக்குறோம் அடுத்து. ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கும். இதுதான் பெருக்கு தொடர். சரிங்களா? புரிஞ்சுதா? இது நார்மல் வே. சரி, இந்த இதை நான் எப்படி ஷார்ட்கட்ல பண்ணலாம்? இப்ப சால்வ் பண்ண வரீங்களா? 3 2 4/3 இதை ஷார்ட்கட்ல பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். நான் சொல்றேன் பாருங்க. அதுவுமே இதை எப்படி ஷார்ட்கட்ல பண்ணலாம் அப்படின்னா, 4வது டேர்ம் என்னது? ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் விட்டுருங்க. 1வது டேர்ம் 2வது டேர்ம் 3வது டேர்ம் விட்டாச்சு. 4வது டேர்ம் 8/9. சரிங்களா? 5 தெரியாது, 6 தெரியாது. 7வது டேர்ம் என்னது? 7வது டேர்ம் 64/243. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த டேர்ம் ஃபுல்லா கண்டுபிடிக்க போறோம். இப்போ எப்படின்னா, இப்ப 8 × 4 32. அப்ப 4ஆல பெருக்கினா டைரக்டா போயிடும். 8 × 2 எவ்வளோ? 8 2 16. 16 2 32. அப்ப 64 வருதா? சூப்பர். அப்ப 2ஆல வகுத்தா 4, 4 2ஆல வகுத்தா 2, 2 2ஆல வகுத்தா 1. கரெக்டா?
கரெக்டா வருதா? 8 8 2 16 16 2 32 அப்படியே போகுது. அப்ப முன்னாடி இருக்க நம்பர் 4 2 8 2 2 1 வந்துருமா? சரி, இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? 2 4 1. இப்போ நெக்ஸ்ட் இங்க என்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. இங்க 9 243. இதை 3 ஆல பெருக்குனா 9 3 27 27 3 81. அப்போ 3 3 ஆல பெருக்குனா என்ன வருது? 3 3 ஆல பெருக்குனா 9. அப்போ இங்க என்ன வரும்? 1. கரெக்டா? இங்க 1 தானே வரும். 3 ஆல வகுத்துக்கிட்டே வர்றோம். இதை 3 ஆல வகுத்தா 1/3. புரியுதா? இங்க டிவைடட் பை 3 அப்படியே வகுத்துக்கிட்டே வந்தோம்னா தெரியும். இந்த 3 அப்ப மேல வரும்போது என்ன வரும்? இந்த இடத்துல 3ன்னு வந்துருமா? அப்ப 3 2 4/3 8/9 அப்படியே போக வேண்டியதான். இந்த ஃப்ளோவை கண்டுபிடிக்க தெரிஞ்சா இந்த கொஸ்டின் இவ்வளவு பெருசா ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்ப இங்க இருந்து மேல இருக்க நம்பரை முதல்ல டேலி பண்றோம். மேல 2 ஆல பெருக்குனா 2 ஆல பெருக்குனா இந்த ஆன்சர் கரெக்டா வந்துருதா? 4வது நம்பர்ல இருந்து 7வது நம்பர் வரணும். 2 ஆல பெருக்குனா 16 2 ஆல பெருக்குனா 32 2 ஆல பெருக்குனா 64 அப்படியே வந்துருது. அதே மாதிரி கீழே 3 ஆல பெருக்குனா ஆன்சர் வருது. அப்ப 2 ஆல வகுத்துக்கிட்டே போங்க. இங்க 3 ஆல வகுத்துக்கிட்டே போங்க. 9/3 3 3/3 1 1/3 அப்படியே தான் பண்ணணும். 3 மேல வந்துரும் இல்லையா? சோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, இப்படியும் ஆன்சர் பண்ணலாம். நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா பாஸ் பண்ணி கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது நம்ம சால்வ் பண்ண கொஸ்டினா? இதுக்கு ஆப்ஷன்ல இருந்து போறது ஈஸின்னு சொன்னா இந்த கொஸ்டினை எப்படி ஈஸியா பண்ணலாம்? இங்க பாருங்க, நான் சொன்ன லாஜிக் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போன கிளாஸ் பார்க்காம இந்த கிளாஸ் பாக்குறவங்களுக்கு புரியாது. ஏன்னா அது போன கிளாஸ்ல இதே கொஸ்டின் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 343 512 இப்படிலாம் கொஸ்டின்ல வந்தா இது எதோட கியூப்னு நமக்கு தெரியணும். ஏ கியூப் எதோட கியூப்னு தெரியணும். 343 அப்படிங்கிறது 7 கியூப். அப்ப 7 தான் ஏவோட வேல்யூ. இப்ப கூடுதல் நம்பர்ல இங்க என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கா? அப்ப 7 3 ஆல வகுத்தா ஒரு ஆன்சர், 7 3 ஆல பெருக்குனா ஒரு ஆன்சர். இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும்னு சொன்னேன். சோ இப்படிதான் ஆன்சர் வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 7/3 21 இந்த மாதிரி ஆன்சர் வரும். போன கிளாஸ்ல இதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண. உங்களுக்கு இந்த ஆன்சரை எப்படி ஷார்ட்டா கொண்டு வரலாம் இங்க பாருங்க, இதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். செக் பண்ணிக்கோங்க. தேவையான உறுப்புகள் இந்த மாதிரி மாறி வரலாம், பின்னாடியும் வரலாம், எதுனாலும் வந்தாலும் கரெக்ட். சரிங்களா? 2 கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதான் நேத்து கிளாஸ்ல பார்த்தோம். பாத்துக்கோங்க. பார்க்காதவங்க அதை போய் பாத்துருங்க. பாத்தீங்கன்னா கிளியரா புரியும். நான் பார்க்காம டேரக்டா இது ஸ்கூல் புக் தான் வருவேன் அப்படின்னா எனக்கு கஷ்டம். நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இல்லைன்னா அது பார்க்க மாட்டேன், இந்த வீடியோ தான் பார்ப்பேன் அப்படின்னா நீங்க தான் யோசிச்சுக்கணும். அடுத்து கரெக்டா ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தான் என் கிளாஸ் புரியும். நீங்க சென்டர்ல இருந்து வந்தீங்கன்னா கஷ்டமா தான் தெரியும். கரெக்டா ரெகுலரா ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பாருங்க. 150 வீடியோ முடிங்க. மேக்ஸுக்கு நீங்க வேற எதையுமே நம்ப வேணாம். டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லாமே பண்ணலாம். பேசிக் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் எஸ்எஸ்சி சீரிஸ் கொடுக்குறேன் பாருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 150 நாள்ல இருந்து 200 நாள் முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு எஸ்எஸ்சி சீரிஸ் எல்லாமே டாப் லெவல் கொஸ்டினா இருக்கும். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது தெரியாம டைரக்டா அங்க வர முடியாது. நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கல, எஸ்எஸ்சி படிக்கிறேன், நீ என்ன படிச்சாலும் ஏபிசிடி வாய்ப்பாடு ஸ்கொயர் கியூப் நார்மலா தெரிஞ்சாதான் எந்த எக்ஸாம் பண்ண முடியும். அது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு வேற, எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு வேற கிடையாது. எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். நான் இதை முடிச்சுட்டு அப்படியே எஸ்எஸ்சி குள்ள போவேன். 150 நாள்ல உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எஸ்எஸ்சி குள்ள போக போறேன். எஸ்எஸ்சி ரயில்வேக்குமே ஃபுல்லா கொடுக்க போறேன் சேனல்ல. பாருங்க, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 40,000. ஒவ்வொரு வருடமும் 10% குறைகிறது. 10% வேல்யூ கிடையாது, குறையுது. அப்போ எவ்வளவு இருக்குன்னா 90% ஆகுது ஒவ்வொரு வருஷமும். 90/100 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர் வேல்யூ வரும். R is equal to 9/10ன்ற மாதிரி வந்து நிக்கும் இங்க. சரிங்களா? ஆர் வேல்யூ 10% குறைகிறது அப்படிங்கிறதுனால 6 வருஷத்துல எவ்வளவு மாறி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்களா? 6 வருடம் அப்படிங்கிறது என்னோட வேல்யூ 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என் வேல்யூ 6. ஓகே. சோ 40,000 அப்படிங்கிறது என்னது? தற்போதைய மதிப்பு. ஓகே, இவ்வளவுதான். கொஸ்டின் புரிஞ்சா? A equal to 40,000. A 40,000. N வேல்யூ 6 கொடுத்தாச்சா? 6 வருடம். அப்போ 90% 9/10 கூட எடுத்துக்கலாம். R equal to 9/10. ஏன்னா 10ல 1 பங்கு குறைஞ்சிருச்சு. அப்போ 9 பங்கு இருக்கு. அவ்வளவுதான். இதை வச்சு நீங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ணா கூட ஆன்சர் தான். முடிவில் கிடைக்கும் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்களா? T6 தானே? இந்த நான் சொன்ன லாஜிக் அப்படியே எடுத்துக்கிட்டா முடிஞ்சதா? இப்போ இவ்வளவு தூரம் வந்தது. இது தேவை கிடையாது நமக்கு. T6 தானே நமக்கு வேணும் 6வது வருட முடிவில். அப்ப என்ன ஃபார்முலா? AR⁻n-1. அப்ப A வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம்? 40,000. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு R வேல்யூ என்னது? 9/10 சொன்னா, ஏன்னா 90/100 கேன்சல் பண்ணும்போது என்ன வருது? 10 குறைஞ்சிருச்சு. அப்போ 9/10 பவர் 5ன்னு வரும். இங்க 6 இருந்தா 6 - 1 5 தானே? அதான் இங்க எழுதியிருக்காங்க. 40,000 1 2 3 4 5 டைம். இந்த 0 4 0க்கு 4 0வை கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ ரெண்டாவது பல கேன்சல் பண்ணா 2 5 2 10. சரிங்களா? இதுக்கு மேல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க 5ஆல டிவைட் பண்ணுங்க. இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? லாஜிக் தான். லாஜிக்கை புடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸி. இப்ப பயிற்சி 2.7 2.8 அடுத்த இதுல பார்க்கலாம். அடுத்த வீடியோல இன்னும் உங்களுக்கு அடுத்த எடுத்துக்காட்டு இருக்கு. அடுத்த எடுத்துக்காட்டை முடிச்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கூடுதல். இது வரைக்கும் பார்த்தது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ சம் பார்க்க போறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 4 ஃபார்முலா படிச்சிருக்கோம். எடுத்து பாருங்க. அதாவது Sn equal to A into 1 - R⁻n/1 - R. R வேல்யூ 1 விட சின்னதா இருந்தா, சரிங்களா? A into R⁻n - 1 / R - 1 கேட்டாங்கன்னா இது A R வேல்யூ 1 விட பெருசா இருந்தா,
ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தா n இன்டூ ஏ, அவ்வளவுதான். ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வந்தா ஆறு அதே வேல்யூ வரும். அப்ப n இன்டூ ஏ. இப்போ 3 3 3 அவ்வளவுதான். அப்படி கொடுத்தாங்கன்னா கூட்டும் போது எவ்வளவு? 3 இன்டூ 3 9, n 3 ஏவும் 3 கூட்டினா 9 வந்துருச்சா? இங்க ஆர் வேல்யூ எப்படி இருக்கு? 3ல 3 வகுத்தா 1, அதான கான்செப்ட். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா n வேல்யூ இன்ஃபினிட்டிவா இருந்தா a by 1 minus r. 4 ஃபார்முலா பார்த்தோம், அந்த 4 மைண்ட்ல இருக்கணும், சரிங்களா? அப்பதான் பண்ண முடியுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான டெரிவேஷன். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு கேட்டா அந்த இருக்கு பாருங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன், எடுத்து பாருங்க. நேத்து கிளாஸ்ல ஃபார்முலா ஃபுல்லா கான்செப்ட் முடிச்சிருப்பேன். ஆர் நாட் ஈக்குவல் டு 1 இருந்தா, நாட் ஈக்குவல் டு 1 இருந்தா இதுல லெஸ் தென் கிரேட்டர் தென் கூட தெளிவா சொல்லியிருப்பேன். கிரேட்டர் தென் இருந்தா இந்த ஃபார்முலா, லெஸ் தென் இருந்தா என்ன ஆகும்? மாறிடும். சோ இந்த சொல்லிருக்காங்க பாருங்க, ஆர் ஈக்குவல் டு 1னா NA. இவங்க அங்கங்க சொன்னதை உங்களுக்கு மொத்தமா கொடுத்துறேன். அதை தாண்டி நீங்க எதுவும் யோசிக்கவே வேணாம், சரிங்களா? இங்க பாருங்க, பொறுத்தவரை உறுப்புகள் பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்குமானால் அது பெருக்குத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசையில் இருந்தா அதுக்கு பேர் பெருக்குத்தொடர் வரிசை, அதான் ஜிபி. ஓகே, வேற என்ன சொல்றாங்க? முன்னேற்ற சோதனையில் ஆர் ஈக்குவல் டு 1 எனும்போது முதல் n உறுப்புகளின் கூடுதல் n இன்டூ ஏ. இங்க இருக்கு ஆர் ஈக்குவல் டு 1 n இன்டூ ஏ. நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்தா ரெண்டு ஃபார்முலா வரும். அந்த ரெண்டு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு நான் நேத்து பார்த்தோம், திரும்ப ரீகால் பண்ணி பாருங்க. Sn ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1, ஆர் வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தா, சரிங்களா? Sn ஈக்குவல் டு ஏ இன்டூ 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைட் பை 1 மைனஸ் ஆர், ஆர் வேல்யூ 1 விட சின்னதா இருந்தா. ரெண்டு ஃபார்முலா இருக்கு, மாத்தி மாத்தி யூஸ் பண்ணணும். எது ஆர் வேல்யூ பெருசா இருந்தா ஒரு ஃபார்முலா, சின்னதா இருந்தா ஒரு ஃபார்முலா. சோ இது இல்லாம இந்த ஃபார்முலா S இன்ஃபினிட்டி பார்த்தோமா, AR A by 1 minus R ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மொத்தமே 4 ஃபார்முலா தான். 4 முடிச்சோம்னா இப்ப தெளிவா வாங்க, எல்லா क्वेश्चनக்கும் நீங்களே ஆன்சர் சொல்லலாம். இப்போ இது பாருங்க, கூடுதல் கேட்டிருக்காங்களா? கூடுதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கலாம்? இதை விடுங்க, நம்மளே பண்ணுவோம். A ஈக்குவல் டு 1, ஓகே. R ஈக்குவல் டு என்ன? செகண்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணா -3. என்ன கேட்டிருக்காங்க? 8 உறுப்பு கேக்குறாங்களா? 8 உறுப்புனா S8, ஓகேங்களா? A R இருக்கு, n ஈக்குவல் டு 8. அப்ப ஃபார்முலா என்னது? Sn ஈக்குவல் டு, ஃபார்முலா தெரியுதா? A R பவர் n. ஏன் இது எடுத்துக்கோனா R வேல்யூ கிரேட்டர் தென் 1. R வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தா எடுக்கணும். இங்க R வேல்யூ கிரேட்டர் தென் 1, R வேல்யூ லெஸ் தென் 1. ஏன்னா -3 இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃபார்முலா மாறும். நம்ம ஃபார்முலா என்னது? ஃபார்முலாவுக்கு வாங்க. Sn ஈக்குவல் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? A இன்டூ 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைட் பை 1 மைனஸ் ஆர்னு படிச்சோமா? அப்ப A வேல்யூ இங்க எத்தனை? 1, R வேல்யூ -3. அப்போ 1 மைனஸ் ஆஃப் -3 பவர் 6 டிவைட் பை 1 மைனஸ் ஆஃப் -3. அவ்வளவுதான். இப்ப சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. 1 மைனஸ் 3 பவர் 6னா எவ்வளவு ஆன்சர்? 3 பவர் 6 243. 243 இன்டூ 3 729 வருமா? 729, சரிங்களா? 3 பவர் 8, சாரி 8 கொடுத்துருக்காங்களா? 3 பவர் 8, ஓகே. 8ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன வரும்? 729 கூட வராது, அதோட அதிகமா வரும். 3 பவர் 8 தானே கொஸ்டின், n ஈக்குவல் டு 8. அப்ப 8ன்னு கொடுக்குறப்போ இங்க வந்து 3 பவர் 8 மைனஸ் 3 பவர் 8. அப்ப மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிரும், டிவைடட் பை கீழே வந்து பாத்தீங்கன்னா 4 அப்படின்ற ஆன்சர் வரும், சரிங்களா? இதை டேலி பண்ணீங்கன்னா டைரக்டா ஆன்சர். சோ 3 பவர் 8ஓட வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 பவர் 8 வேல்யூ 65 61. நம்ம டைரக்டா எடுத்துக்கலாமா? இங்க என்ன வரும்? 1 மைனஸ் 65 61 டிவைடட் பை கீழே என்ன இருக்கு? 4. அப்போ கீழே பிளஸ்ல இருக்கு, மேல மைனஸ்ல இருக்கு. அப்ப ஆன்சர் எதுல வரும்? ஆன்சர் கண்டிப்பா மைனஸ்ல தான் வரும். இப்ப ரெண்டையும் டிவைட் பண்றதுக்கு முன்னாடி 1 இருக்கா? இந்த 1 கழிச்சோம்னா என்ன ஆகும்? 65 60, முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், டிவைடட் பை 4. கேன்சல் பண்ணீங்கன்னா 16 நாளா 64, மிச்சம் 16. 16 4 நாளா 16, ஒரு 0. 1640, முன்னாடி -1 இருக்கும். அப்ப -1640 கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க. இந்த ஃபார்முலா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அதிலேயே சப்ஸ்டிட் பண்ணுங்க, டைரக்டா ஆன்சர் கிடைக்கும், சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2.46 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2.47 போக போறோம், சரிங்களா? ஓகே. 2.47ல ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் S6 கொடுத்துட்டாங்க. இது ஆக்சுவலா நம்ம பார்த்த சம்மான்னு பாருங்க, நேத்து ஒர்க் அவுட் பண்ண சம்மா இருக்கும் பாருங்க. S6 கொடுத்துட்டாங்க. நீங்க வேமா பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். நேத்து பார்த்திருக்கோம் அந்த சம். S6 வந்து 4095, R ஈக்குவல் டு 4 எனில் அதன் முதல் உறுப்பை காண்க. R வேல்யூ கொடுத்துட்டாங்களா? R வேல்யூ 4னா என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்? ஃபார்முலா பாருங்க, இது அப்படியே எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் A இன்டு R பவர் n -1 பை R -1 4095. இங்க ஆறுக்கு பதிலாக 4 போட்டா என்ன ஆகும்? இந்த 3 என்ன ஆகும்? இங்க மேல வருமா? பெருக்கும் போது என்ன ஆகும்? 4095 பை 3 வரும். இங்க என்ன இருக்கும்? 4095 இருக்குமா? 2 4095 கேன்சல் ஆகும். A ஈக்குவல் டு 3 நேத்தான் நம்ம பார்த்தோம், இதை நான் கிளாஸ்ல சொன்னேன். இது மட்டும் இல்லாம இது இன்னொரு ஷார்ட்கட் சொன்னேன். A அப்படிங்கிறது 3 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 3 நாளா எவ்வளவு? 12. 12 நாளா 48. 48 இன்டு 4 எவ்வளவு? 192. 192 4 எவ்வளவு? 4 டைம்னா 800. 760 8 8 32 போனா 768. ஸோ 768 அப்படின்னா 700 இன்டூ
700 into 4 அப்போ எவ்வளோ வரும் 2800 2800 ப்ளஸ் 6 2240 ப்ளஸ் 32 அப்போ 3072 இதை கூட்டி பாருங்க. ஏன்னா 3000 இது ஒரு 1000னா 4000 பக்கத்துல வரும்போது 4095க்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 10 10 5 5ல முடியுதா? ஸோ அப்போ 1 2 3 4 5 டேம் 3ல ஆரம்பிச்ச ஆன்சர் வருது. ஸோ இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல ஆப்ஷன் இருக்கும், இது ஆப்ஷன் இல்லாம கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின் பேப்பர்ல ஆப்ஷன் எப்படி இருக்கும்? A ஈக்குவல் டு 3, B வேல்யூ 4, C வேல்யூ 5, D வேல்யூ 6 இப்படிதான் கொடுக்க போறாங்க. நம்ம ஒன்னு எடுத்து சால்வ் பண்ண ஆன்சர் வரப்போகுது. ஸோ இதுல நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இதுல நம்ம சிம்பிளா யோசிக்கலாம். இப்ப சில பேர் யோசிப்பீங்க இதை எப்படி நான் கால்குலேட் பண்றதுன்னா, இப்ப 4 பவர் 6 என்ன நம்ம நேரத்தையே பார்த்தோம் 4096. 4 பவர் 6 வேல்யூவே 4096. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 6 வரை கூட்டுனா 4095. அப்ப 4 வந்து பெரிய நம்பரா வருதுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் வருமா? அப்ப ஆன்சர் 3 எடுத்துடலாமா? இப்படிதான் லாஜிக் படி பார்க்கணும். சரிங்களா? ஓகே. 1 + 4 + 16 என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப எத்தனை உறுப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா A வேல்யூ இருக்கு, R வேல்யூ 4ன்னு கொடுத்துட்டாங்களா? ஓகே, இதை வச்சு நம்ம சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ A R⁻n - 1 = 1 3 6 5, கீழே வந்து R - 1. R வேல்யூ 4, 4 - 1 3. சரிங்களா? இப்போ இங்க 3 வரும். இந்த 3 ஆப்போசிட்ல கொண்டு வந்தா என்ன ஆகுது? 4095. இந்த 1 அங்க போறப்ப என்ன ஆகும்? 4⁻n = 4096. ஐ திங்க் இந்த கொஸ்டின் இது பார்த்துருப்போம் நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா ஸ்கூல் புக் கொஸ்டின் தான் நான் கொடுக்குறது, அதனால தான் அப்படியே ரிப்பீட் ஆகுது கொஸ்டின். 4⁻n = 4096 அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன? ஆன்சர் 6. அதுதான் ஸ்கூல் புக்கை தனியா போய் பார்க்க வேணா, அப்படியே கொஸ்டின் எழுதி அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் கொடுக்குற கொஸ்டினே உங்களுக்கு ஸ்கூல் புக் கொஸ்டின் தான் ஃபுல்லாவே. இன்னும் பேச்சுலர்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்கூல் புக், இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் அப்படியே தான் கொடுக்க போறேன். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிருப்போம் கிளாஸ்ல, பாத்தீங்களா? நேத்தே பார்த்துருப்பீங்க, நேற்று பார்க்காதவங்க எடுத்து பார்த்துக்கோ. இந்த கொஸ்டின் அப்படியே பார்த்துருப்போம். இது A வேல்யூ. சரிங்களா? A வேல்யூ 3, R வேல்யூ என்னது? 2வது டேர்ம் மைனஸ் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் R வேல்யூ. ஸோ இந்த மாதிரி வந்தா A/1 - R தான் ஃபார்முலா. A/1 - R. அப்போ A வேல்யூ 3, 1 - 1/3. ஸோ ஆன்சர் இஸ் 3/2/3ன்னு வரும். தலைகீழ எழுதுறப்போ 3 × 3/2, 3 × 3 9/2 ஆன்சர். அவ்வளவுதான். ஓகே, ஷார்ட்டா எழுதுனீங்கன்னா டைரக்டா ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 6 0.666 என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.6னா நம்ம என்ன எழுதலாம்? 0.6 பார்னு எழுதலாமா? ஒரு நம்பர் மேல பார் இருந்தா என்ன பண்ணுவோம்? 6/9. ஒரு நம்பர் மேல பார் இல்லைன்னா கீழே 0 போடுவோம். பார் இருந்தா என்ன பண்ணுவோம்? 0. பேசிக் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். வர சாட்டர்டே நம்ம பேசிக் நம்பர்ஸ் கிளாஸ்ல கண்டிப்பா பார்ப்போம். சரிங்களா? சரி, இதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 6 9 2 3 பல்ல கேன்சல் பண்ணுங்க. 2/3. ஆன்சர் இஸ் 2/3 அப்படின்னு வரலாமா? இங்க பாருங்க, ஃபைனல் ஆன்சர் இதுதான். இது எதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்? இப்படியே பண்ணிட்டு போயிடலாமா? நமக்கு இவ்வளவுதான் கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின் ஒருவேளை கேட்கறாங்கன்னா 0.6666 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா நீங்க 0.6 பார், அப்ப 6/9 கேன்சல் பண்ணா 3 பல்ல 2/3 முடிஞ்சது. இதை போய் தேவையில்லாமலாம் யோசிக்க வேணாம். நமக்கு கொடுக்கறது கொஸ்டின் ஆன்சரு. சரிங்களா? அதுல போய் நான் எந்த ஸ்டெப்ல தான் பண்ணுவேன்லாம் பண்ணக்கூடாது. நான் என்ன ஸ்டெப் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? எஸ், இந்த கொஸ்டின் எது சொன்னா ஞாபகம் இருக்கா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இருந்தாலும் நேற்று நான் சொன்ன ஞாபகம் இருந்தா டைரக்டா பண்ணலாம். இங்க அந்த கொஸ்டின் சொன்னா 70 வந்தா 7/, 50 வந்தா 5/, அவ்வளவுதான். 50/81, இங்க 5/9, அவ்வளவுதான். இதோட ப்ரொசீஜர் நான் சொல்றேன் பாருங்க. தனியா கூட பார்க்கலாம். இங்க பாருங்க ஒரு டைம், புரியலன்னா இன்னொரு டைம் சொல்றேன். இப்போ 5 55 எல்லாமே இருக்குங்களா? எல்லாத்துல இருந்து எதை வெளியெடுக்கிறோம்? இதுல இருந்து 5 காமனா வெளியெடுக்கிறோம். அப்போ 1 11. இந்த 11 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 9ஆல பெருக்கி 9ஆல வகுக்கலாம். 9ஆல பெருக்கி 9ஆல வகுத்தா 99 99 999 n வரை இருக்கும். இந்த 9 10 - 1, இது 100 - 1 பிரிக்கிறோம். அப்ப அந்த 10 100 எல்லாம் பெருக்கு தொடர்ல வந்துடும். மைனஸ் n 1 1 n வர போகுதா? மைனஸ் n போட்டோம். ஸோ அப்போ இப்போ வந்து இது பெருக்கு தொடர், அந்த மைனஸ் n அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இந்த பெருக்கு தொடர் எழுதணும் அப்படின்னா 10 100 இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் n வேல்யூ அப்படியே ஸ்பிளிட் பண்ணி நம்ம 10 - 1 வெளியே எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது ஒரு நார்மலான கொஸ்டின் தான். சரிங்களா? இது இங்க பாருங்க, 3 + 33 என்பது பெருக்கு தொடரா அப்படின்னு கேட்கிறாங்க. அது ஒரு பெருக்கு தொடரா அப்படின்னா பெருக்கு தொடர் கிடையாது. கூட்டுத்தொடர் வரிசை இல்ல, பெருக்குத்தொடர் வரிசையும் அல்ல. எனவே இந்த தொடரை இரு தொடர்களாக பிரித்து கூடுதல் காண்போம். இந்த பாருங்களேன், இதை ஒன் வேர்டா கேட்கலாம். இதை நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர் திரும்ப திரும்ப வந்தா அது ஏபியும் அல்ல, ஜிபியும் அல்ல. சோ இங்க அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் அதான் முன்னேற்ற செயல் கொடுத்துருக்காது, அந்த கொஸ்டின் தான். சரி, இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்காக இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 5 5 5 இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது நார்மலான கொஸ்டின் தான். ஏ வந்து இங்க நமக்கு என்ன ஒரு ஆன்சர்? ஏ வேல்யூ 1, ஆர் வேல்யூ 2ஆம் டேர்ம்ல முதல் டேர்ம் டிவைட் பண்ணீங்கன்னா 6,
அது வந்து அதோட பெரிய நம்பரா இருக்கும் அப்படின்னு காமிக்கணும். சரிங்களா? அப்ப பெரிய நம்பரா இருக்கும் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். 4096 ஆர் வேல்யூ. இதுக்கு நம்ம ஆரோட பவர் வேல்யூ தெரிஞ்சிருந்தா ஆன்சர் ஈஸியா பண்ண முடியும். ஆரோட பவர் வேல்யூ இதுக்கப்புறம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்ல. ஆர் வேல்யூ 1 தெரியும், ஆர் வேல்யூ 6, ஏ வேல்யூ 1. ஸோ இங்க நம்மளுக்கு கேட்டுக்கிறது என்னது? எஸ்என் வேல்யூ அப்படின்னா ஆர் பவர் n வரை கூட்டினீங்கன்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n -1 டிவைடட் பை ஆர் -1 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்றப்போ நமக்கு என்ன பண்ணணும்? இந்த ஆறுக்கு பதிலாக 6, ஏக்கு பதிலாக 1 போடுங்க. இந்த வர்ற ஆன்சர் எதை விட சின்னதா இருக்கும்? 5000 விட சின்னதா இருக்கும். ஸோ இங்க 6 - 1 போடும்போது கீழே என்ன வரும்? 5 வருமா? இந்த 5 இங்க பெருக்கிறப்ப என்ன ஆகும்? ஆறு பவர் n -1 ஈக்குவல் டு 25,000 வந்துடும். ஸோ அப்போ இந்த 1 இங்க இந்த சைடு வர்றப்போ ஆறு பவர் n ஈக்குவல் டு 25,001. சரிங்களா? அப்போ 25,001 விட அதிகமா உள்ள ஆர் பவர் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ 6 பவர் 1னா 6, 6 பவர் 2னா 36, அடுத்து 6ஆல பெருக்கினீங்கன்னா 216. இது 6ஆல பெருக்கினீங்கன்னா எவ்வளோ? 216. 200 × 6 1200. 16 × 6 எவ்வளோ? அதாவது 200 × 6 1200. 60 1260 1296. இது ஆர் பவர் 3, இது ஆர் பவர் 4. இதே மாதிரி ஆர் பவர் 5, ஆர் பவர் 6 இப்படி பண்ணிட்டே போனீங்கன்னா ஆர் பவர் 7 இதோட வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வேல்யூல எது இந்த 5000 விட அதிகமா வருது, அதாவது 25,001 விட அதிகமா வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அதுவும் எப்போ இதை கூட்டிக்கிட்டே வர்றப்போ ஆர் பவர் 5 வரை கூட்டினீங்கன்னா என்ன? ஆர் பவர் 6, 5ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதை கூட்டி வர்றப்போ உங்க ஆன்சர் இதோட பெருசா வருதோ அதுதான் இந்த வேல்யூவோட ஆன்சர் அப்படின்னு எடுக்கிறாங்க. சரிங்களா? ஆரோட மிகச்சிறிய மதிப்பு 6. 6 போடும்போது அந்த ஆன்சர் அதோட அதிகமா வந்துருது, 25,000 அதிகமா வந்துருது. அதனால அதான் ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு இது கூட பெரிய விஷயம் இல்லை. நம்ம போன கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, அதுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வந்து நிரூபிக்க அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வராது. ஸோ நமக்கு இந்த கொஸ்டின் கேட்கலாம். நான் போன கிளாஸ் சொன்னேன், நான் அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை பாத்துருங்க. இப்போ இங்க வந்து 5க்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கலாம்? 7 பார்க்கலாமா? நேற்று பார்த்த கொஸ்டின். ஏன்னா 5, 7 2 தான் இருக்கு ஸ்கூல் புக்ல. 7, 77, 777 எக்ஸெட்ரா டு n இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இது கூட்டுத்தொடரும் கிடையாது, பெருக்குத்தொடரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா 7 காமனா வெளியிடுங்க. 1 + 11 + 111 + எக்ஸெட்ரா டு n. ஸோ அப்போ இப்போ வந்து 1 வந்து நமக்கு பெருக்குத்தொடர்ல கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்னா பெருக்குத்தொடர்ல வர்ற மாதிரி நம்ம மாத்தணும். அப்போ 9ஆல பெருக்கி 9ஆல வகுப்போம். 7/9. இப்போ 9ஆல பெருக்கும் போது உள்ள 9 99 999 + எக்ஸெட்ரா டு n அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வரும். சரிங்களா? எல்லாமே 9ஆல பெருக்கி 9ஆல வகுத்திருக்கும். இப்போ இந்த இடத்துல இது ஆக்சுவலா இன்ஃபினிட்டி வரை போய்கிட்டு இருக்கும். இத 7/9 இந்த 9 வந்து என்ன எழுதுறாங்கன்னா 10 - 1 + 99 100 - 1 + 1000 - 1 இப்படியே போகுது. 1000 - 1 எக்ஸெட்ரா டு n. இப்போ இதுல வந்து பாருங்க 7/9 இந்த இடத்துல 10 + 100 + 1000 இது எக்ஸெட்ரா டு இந்த வேல்யூ போய்கிட்டே இருக்கு n. இதுல இந்த 1 தனியா போகுது இல்ல, அதை மைனஸ் n எடுக்கணும். எதை மைனஸ் எடுக்கணும் புரியுதா? இந்த 1 இந்த 1 இந்த 1 இது n வரை போகும்ல, அதை மைனஸ் n தனியா எடுத்துட்டோம். இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல a வேல்யூ 10, r வேல்யூ பாருங்க 100/10. அப்ப ஆன்சர் என்ன வரும்? அது ஒரு 10. இப்போ a வந்து ஒரு 10, r வேல்யூ ஒரு 10. அப்ப ஃபார்முலா என்ன எழுதலாம்? 7/9 சரிங்களா, a r பவர் n -1 டிவைடட் பை r -1. கரெக்டா? a r பவர் n -1 டிவைடட் பை r -1 மைனஸ் n அப்படிங்கிற ஃபார்மெட் இருக்கும். இதுக்கு வெளியே என்ன வேல்யூ இருக்கும்? 7/9 இருக்கா? இப்போ இந்த 7/9 உள்ள கொண்டு வந்து பெருக்கிறப்போ இந்த பாருங்க 7 10 என்ன ஆயிரும்? மேல 70,000. இந்த 9 10 - 1 என்னது? இது ஒரு 9ஆ? இந்த 9 இந்த 9 பெருக்கும்போது கீழே 81,000 உள்ள 10^n - 1 சரிங்களா, மைனஸ் இந்த 7/9 இதுக்குள்ள வர்றப்ப என்ன ஆகும்? 7n டிவைடட் பை 9. இதுதான் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொன்னேன் இந்த ஃபார்முலாவை. இது 7ன்னு கொடுத்தா, இதே வேல்யூ 5ன்னு கொடுத்தா என்ன பண்ணணும்? 50/81 10^n - 1 மைனஸ் 5n/9. அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுதான் மனப்பாடம் பண்ணிருங்க, ஈஸின்னு சொன்னேன். வேணும்னா சால்வ் பண்ணுங்க. 2 டைம் சால்வ் பண்ணிட்டு இப்படி வந்தா இதுதான் வரும்ன்ற ஸ்டெப்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அந்த எக்ஸாம்பிள் சம் தெளிவாக பாருங்க. எக்ஸசைஸ் நம்மளே பண்ணிடலாம். இப்போ அடுத்த கிளாஸ் எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். இதோட எக்ஸாம்பிள் முடியுது. ஓகேங்களா? இதுல பாருங்க 2.53 ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். ஏன்னா பசில் கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த கிளாஸ் முடிகிறப்ப உங்களுக்கு ஒரு 3 பசில் கொஸ்டின் தரேன். சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோம்ஒர்க் இல்லாத கிளாஸ் வந்து ரொம்ப டல்லா ஆயிடுறீங்க. நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இதை முடிச்சோடனே 3 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். 3மே பசில். சரிங்களா? சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்றீங்க கீழே.
ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். ஓகே, அப்போ ஏ வந்து முதல் ஆண்டு சேமிச்சது அது எவ்வளவு தெரியாதா, அதான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆர் வேல்யூ என்ன பண்றாங்கன்னா முதல் ஆண்டு சேமிச்சதுல பாதி, அப்போ 1/2 அதுல பாதியை சேமிக்கிறாரு. 6 ஆண்டுகளில் அவர் சேமிச்சது, அப்போ S6 6 வருஷம் முடியும் போது அவர் மொத்தமா சேமிச்சது எவ்வளோ, S6 7875 ரூபாய் சேமிக்கிறாரு. ஓகே, S6 கொடுத்துட்டாங்களா. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, இங்க வாங்க, ஆர் வேல்யூ 1/2, ஆர் வேல்யூ 1/2 அப்படின்னா ஆர் வேல்யூ 1 விட சின்னது. அப்ப நம்ம என்ன ஃபார்முலா எடுக்கணும், a இன்டு 1 - r பவர் n டிவைடட் பை 1 - r. சரிங்களா, சோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ a இன்டு a அப்படியே வச்சுக்கலாம், 1 - r ஹோல் பவர் எத்தனை, 6 தானே, அப்போ 6, இங்க r வேல்யூ 2, சரிங்களா, டிவைடட் பை 1 - 1/2 ஈக்குவல் டு 7875. புரிஞ்சுதா. இப்ப நம்ம 2 பவர் எப்படி மாறும் பாருங்க. இது எத்தனை 6, 2 பவர் 6னா என்ன வேல்யூ வரும், மேல இருக்க ஏ அப்படியே தான் இருக்கும். இங்க வாங்க, இந்த சைடு பண்ணுவோம் நம்ம. சோ இதை விட்டுருங்க, இதுக்கப்புறம் நம்ம டைரக்டா இங்க வருவோம். ஏ அப்படியே இருக்கும் முன்னாடி, 1 - 1 சரிங்களா, 1/2 பவர் 6னா என்ன வரும், 2 பவர் 6னா ஐ திங்க் 32 வருமா, 32 வரும்னு நினைக்கிறேன். 2 பவர் 6 அப்படின்னா 32. யோசிச்சு பாருங்க, 2 4 8, 2 பவர் 3 8, 16 32 64 வரும். சரிங்களா, அப்போ 32. ஓகே, 64 1 - 64 ஈக்குவல் டு, இங்க எதுவும் இல்ல, டிவைடட் பை, இது கீழே என்ன இருக்கு, 1 - 1/2, 1ல ஆஃப் போனா ஆஃப் தானே, அப்படியே வச்சுக்கலாம். இங்க ஆன்சர் 7875. இப்போ இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், a ஈக்குவல் டு a இன்டு இதை எல்சிஎம் எடுக்கிறப்போ 64 இங்க வரும்ல, 64 - 1 63/64 இன்டு 2/1 இது மேல வர்றப்போ, சரிங்களா, ஈக்குவல் டு 7875. இப்ப 2வால இதை கேன்சல் பண்ணா 32. அப்ப ஏ வேணும்னா 7875 இன்டு 32 டிவைடட் பை 63. இதை எதால கேன்சல் பண்ணலாம், 63 டைரக்டா 63 டேபிள்ல பண்ணீங்கனாலும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா, இல்ல அப்படின்னா 9வது வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாமா, 9ல கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. 8 7 15 15 27 ஓகே, கேன்சல் ஆகும். 7 9 63. இங்க 9வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 8 9 72, 8 9 72, மிச்சம் 6 67. 67 அப்படின்னா எத்தனை 9, 7 9 63, மிச்சம் 4 5 9 45. ஓகே, இதுக்கப்புறம் 7வது வாய்ப்பாடுல கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. 7வது வாய்ப்பாடுல ஒரே 7, இங்க எத்தனை வரும், a ஈக்குவல் டு ஒரே 7, 8 7 56, 9 7 63, 10 7 70, 11 77, 12 84 வருமா, 12 7 84, மிச்சம் 3 35, 5 7 35 இன்டு 32, 125 இன்டு 32. யோசிச்சு பாருங்க, 2 32 எவ்வளோ, 250, 4 250 எவ்வளோ, 1000. அப்போ 16 250 எவ்வளோ, 4000. ஆன்சர் 4000 இருக்கான்னு பாருங்க. 4000 இஸ் கரெக்ட் ஆன்சர். நீங்க பெருக்கிக்கலாம், இந்த கொஸ்டின் அப்படியே பண்ணிருக்கோம். நீங்க ப்ரொசீஜர் பாருங்க, நம்மள மாதிரி நீங்க சனியை எடுத்து பண்ணீங்கன்னா பெஸ்ட். இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா புரியாது, இதை எடுத்து நம்ம எழுதி பண்ணணும். கொஸ்டின் எழுதிட்டோம், ஸ்பேஸ் விட்டு கூட இப்போ 4000 கொடுத்துருக்காங்களா, அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ கொஸ்டின்ல 3000, ஆப்ஷன் பி 3500, ஆப்ஷன் சி 4000, ஆப்ஷன் டி 4200. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஆன்சர் தெரிய போகுது, அவ்வளவுதானே. ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து புக் எக்ஸசைஸ் ஃபுல்லா முடிஞ்சுமா, எக்ஸசைஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு ஃபுல்லா முடிச்சிட்டோம். எடுத்துக்காட்டு ஃபுல்லா நீங்க ஒரு டைம் பாத்துருங்க, க்ளோஸ் பண்ணி நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. இன்னும் எக்ஸசைஸ் மட்டும் தான் இருக்கு, ஒரே கிளாஸ்ல முடிக்க பாக்குறேன். சரிங்களா, இல்ல அப்படின்னா 2 கிளாஸ் போகும். அதே மாதிரி காலையில 4:30 உங்களுக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க, அதுல கரெக்டா கம்ப்ளீட் பண்ணுங்க. சாட்டர்டே கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் ஈவினிங் போகும், அதுலயும் கொஞ்சம் கரெக்டா இருந்தீங்கன்னா ஃபுல் அட்டென்ஷன் தான். எனக்கு அந்த கிளாஸ்ல ஃபுல் அட்டென்ஷன் இருந்தீங்கன்னா போதும், வேற எதுவும் நீங்க தனியா படிக்கவே வேணாம். சரிங்களா, ஓகே. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், ஒரு தோட்டத்தில் கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒரு தோட்டத்தில் சில ஆடுகளும் கோழிகளும் இருந்தன. சரிங்களா, இருந்தன. அவற்றின் கால்களின் எண்ணிக்கை அவற்றின் கால்களின் எண்ணிக்கை தலைகளின் எண்ணிக்கையின்
இரு மடங்கை விட 50 அதிகம் எனில் அங்கிருந்த ஆடுகள் எத்தனை? In a garden having some goat and hen. சரிங்களா? In a garden having some goat and hen, their leg is their leg is 50 more than the sum of their head. Their leg is 50 more than the sum of their leg. 50 more than, sorry ma. Their head is 50 more than the 2 times of sum of their head. 50 more than the 2 times of sum of their head. தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட 50 அதிகம். சரிங்களா? 50 more than the 2 times of sum of their head அப்படின்னு சொல்றாங்க. லெக்கோட நம்பர்ஸ். So totally how many goats are there? அங்க எத்தனை goats இருந்தன? क्वेश्चन தெளிவா புரிஞ்சுக்கணும். क्वेश्चन நம்பர் 1 உங்களுக்கான क्वेश्चन. இரண்டாவது क्वेश्चन 6 + 6 + 6 etc. to infinity. இந்த வேல்யூ என்ன? இந்த ஆன்சர் நீங்க சால்வ் பண்ணணும். சரிங்களா? 6 6 6ன்னு வருது, லாஸ்டா இன்ஃபினிட்டில முடியுது. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் क्वेश्चन. 3 + 3 + 3 etc. என்ற தொடரில் 6 உறுப்புகளின் இல்ல 16 உறுப்புகளின் கூடுதல் என்ன? Sum of first 16 terms. Sum of first 16 term of the given series. 3. நாலாவது क्वेश्चन. -4 + 4 -4 -4 என்பவை ஒரு ஆப்ஷன் ஏ ஏபி, ஆப்ஷன் பி ஜிபி, ஏபி அண்ட் ஜிபி. அதில் எவ்வளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஏபி ஆர் ஜிபி 4 ஆப்ஷன், 4ல ஒரு ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? அஞ்சாவது क्वेश्चனும் அதே லாஜிக் தான். இங்க -4 + 4. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4, 4, 4. அதே क्वेश्चन. நாலாவது क्वेश्चन, அஞ்சாவது क्वेश्चन. இதுல வந்து ஆப்ஷன் ஏன்னா ஏபி மட்டும், ஜிபி மட்டும், ஏபி அண்ட் ஜிபி, ஏபி ஆர் ஜிபி. அண்டுனா மற்றும் தமிழ்ல, ஆர்னா அல்லது. இதுக்கு பேரு மட்டும். இது மட்டும் தான் இல்ல இது மட்டும் தான். உங்களுக்கு எது ஆன்சர் பார்த்து கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. இந்த 5 क्वेश्चन தெளிவா பண்ணுங்க பார்க்கலாம். எப்பயுமே ஒரு பசில் क्वेश्चन கேக்குறேன். அந்த பசில் क्वेश्चन கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நமக்குமே பாத்தீங்கன்னா இப்ப பசில் வர ஆரம்பிச்சிருச்சு. 100 இருந்து 10 என்ற எண்ணை எத்தனை முறை கழிக்கலாம்னு கேட்டாங்க இல்லையா? அது இந்த மாதிரி பசில் क्वेश्चन தான். நீங்க பண்ணுங்க. டெய்லி ஒரு பசில் கூட நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த 5 क्वेश्चनக்குமான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சோ அப்பதான் அடுத்த கிளாஸ் வரும்போது நான் ஹோம்வொர்க் சால்வ் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு கரெக்டா இருக்கும். சோ ஹோம்வொர்க் உள்ள क्वेश्चनவே கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். அதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதோ இல்ல நான் இப்படி எல்லாம் கேட்கலாம்னு எனக்கு தோன்றதை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த கிளாஸ்ல ஸ்கூல் புக் क्वेश्चन கம்ப்ளீட் ஆயிரும். இதை முடிச்சிட்டோம்னா டைரக்டா நம்ம அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே கிளாஸ்ல ஃபுல் கன்க்ளூஷன் கொடுத்துருவேன் உங்களுக்கு. சண்டே டெஸ்ட். சரிங்களா? அது பேரலா போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டெய்லி வர கிளாஸ் இது முடிஞ்ச உடனே செயின் ரூல் ஆரம்பிச்சிடும். ஏன்னா டெஸ்ட்டுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தோம்னா போய்கிட்டே இருக்கும். டெஸ்ட் நம்ம சாட்டர்டே முடிச்சுட்டு சண்டே டெஸ்ட் வச்சுக்கலாம். சரிங்களா? எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் வைக்கலாம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணிடுறேன். டெஸ்ட்டுக்கான கன்க்ளூஷன், அதுக்கான क्वेश्चन பேப்பருக்கான ஆன்சர் கீ. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டிப்பாக எத்தனை பேர் ஹோம்வொர்க் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு பார்ப்பேன். ஸோ உங்களோட ஃப்ளோ கரெக்டாக இருக்கிறப்போ என்னோட ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். நான் என்னோட டார்கெட் மாற்ற மாட்டேன். திரும்பவும் சொல்கிறேன். எதுக்காகனா உங்களுக்கு ஃப்ளோ இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக பார்த்துட்டு போகிறவங்களுக்கு இப்போ தெரியாது. கரெக்டாக எக்ஸாம் கால் ஃபார் வந்துருச்சு, இன்னும் அப்ளை பண்ணிடுவாங்க. ஒரு 2 மாசம் வரைக்கும் ஒன்றும் தெரியாது. எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வரும் பாருங்க. அப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க யோசிச்சு பாருங்க, 100 நாள் முடிச்சிருப்பீங்க. 100 நாள்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்ப 125வது வீடியோ, 26வது வீடியோ, அப்ப 100 நாள் கழிச்சு எவ்வளவு? 126வது வீடியோ போயிருப்பீங்க. 126 அப்படின்றது நீங்க யோசிச்சு பாருங்க.
126 கிளாஸ் பார்த்துட்டு மேக்ஸ்ல எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் நீங்க. இது மட்டும் இல்லாம சாட்டர்டே போகக்கூடிய ஒரு 16 கிளாஸ் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 150 மேக்ஸ் கிளாஸ் நீங்க அட்டன் பண்றீங்க. இதுவே பேட்ச் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா காலையில இதையும் அட்டன் பண்ணி மேக்ஸையும் போட்டீங்கன்னா அது ஒரு 60. எப்படி பார்த்தாலும் 25 மிஸ்ஸே ஆகாது. திரும்ப பார்க்க வைக்கிறேன். உங்களுக்கு அந்த ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறதோட வேல்யூ எக்ஸாம் எழுதுறப்ப கிளியரா தெரியுமா? டெய்லி மேக்ஸ் பாக்குறமே இதனால என்ன வேல்யூ 25 போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும் பாத்தீங்களா? அப்ப தெரியும். உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தவங்க மேக்ஸ் சரியா தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்பதான் உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 25 எழுதுறப்ப வேலை கன்ஃபார்ம் ஆகுது. 23 எடுத்து வேலையை விட்டவங்க இருக்காங்க தெரியுமா? சோ அப்படின்றப்ப மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு கிடையாது. 23 எடுத்து அந்த 2 மார்க் போட்டிருந்தா நீ மேக்ஸ்ல ஸ்ட்ராங் தான், உங்களை குறை சொல்லல. பட் அந்த 2 மார்க் ஏன் விட்டீங்க? அந்த 2 போட்டு வேலைக்கு போயிருக்கலாம்ல. 23 எடுத்து வேலையை மிஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, 15 மார்க் எடுத்து 10 மார்க்ல விட்டு வேலையை மிஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. யாரா இருந்தாலுமே 1 மார்க் உங்க வேலையை டிசைட் பண்ணும் அப்படிங்கிறது உறுதியா தெரியும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, பொறுமையா பாருங்க. காலையில எந்திரிச்சீங்கன்னா 1 hour வீடியோ முடிச்சுட்டு அடுத்து உங்க வேலையை ஆரம்பிங்க. சோ இல்ல காலைல உங்களுக்கு 4:30 கிளாஸ் ஆரம்பிக்குதா, 4:30 முடிச்சுட்டு கிளாஸை முடிச்சுட்டு பாருங்க. இப்ப நம்ம ஆன்லைன் கிளாஸ்லாம் பாத்தீங்கன்னா காலைல 4:30 இருந்து 10 மணி வரை 2.5 மணி நேரம் மேக்ஸ் போகும், 2.5 மணி நேரம் தமிழ் போகும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா என்ன பண்ணுவீங்க? மதியம் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கீங்களா, இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுங்க, கிளாஸ்ல கொடுக்குற ஹோம்ஒர்க்கை முடிங்க. நான் கிளாஸ் பிளான் பண்ணிட்டேமா, இந்த மாதிரி நிறைய வளவலன்னு கொண்டு போக மாட்டேன். ஏன்னா இது வந்து ஃபுல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக போறது. இதோட கான்செப்ட் வேற. இது வந்து ஒருத்தவங்களுக்கு தரமா மேக்ஸ் ரெடி பண்ணா இப்படிதான் ரெடி பண்ண முடியும். சரிங்களா? ஃபுல் ஃபிளட்ஜா நீங்க எனக்காக ஒரு 6 மாசத்தை ஒதுக்குங்க, 180 நாள் ஒதுக்குங்க, மேக்ஸ் நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அடிக்க முடியும். அந்த மாதிரி கொண்டு வந்துருவேன். பட் குரூப் 4 நான் பாஸ் பண்ணணும், குரூப் 4ல 25 எடுக்கணும். அப்படிங்கிறப்போ அது 4 மாசம் கோர்ஸ் இருக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4க்கு வர்றவங்களை மட்டும் நம்பி நான் பண்ணல. இது வந்து அடுத்து குரூப் 1, குரூப் 2, SSC, ரயில்வே எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் இந்த சேனல் தான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னும் இருக்கக்கூடிய 1 year, இந்த 1 year முடிஞ்சு யாரு ஒருத்தவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்குள்ள வர்றாங்களோ மேக்ஸுக்கு டைம் ஒதுக்கவே வேணாம். டெய்லி 4 மணி விட்டுருங்க. இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போங்க. 200 வீடியோ முடிச்சுட்டு போங்க. நீங்க TNPSC கிளியர். 300 வீடியோ இருக்கும். 300 வீடியோ முடிச்சீங்கன்னா SSC கிளியர். 350 வீடியோ தெளிவா முடிச்சா பேங்கிங் டச் பண்ணலாம் அடுத்து. சோ அந்த லெவலுக்கு தெளிவா மேக்ஸுக்கு வெரிஃபை பண்ணி கொடுக்க போறேன். பட் இதுல பிளேலிஸ்டுக்குள்ள போனப்போ உங்களுக்கு TNPSC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா நான் போட்ட, அதாவது நம்ம GK-க்கான ரிவிஷன் ஷெட்யூல் இதெல்லாம் போட்டிருக்கேன். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸ் மட்டும் தான் வீடியோவா அப்லோட் ஆகும். மற்ற நான் விஷயங்கள் எதை பத்தி பேசினாலும் சரி, GK-வை பத்தி பேசினா கூட அதை மேக்ஸிமம் நான் லைவா கொடுத்துறேன். ஏன்னா வீடியோ அப்லோட் பண்றப்ப என்ன ஆகும்னா வீடியோக்குள்ள இந்த கொலாப்ஸ் ஆகும். எனக்கு இந்த வீடியோ கிளியரா போகணும். எனக்கு நம்பர்ஸ் பாருங்க 1ல இருந்து 26. இதை கொண்டு போய் 150ல ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் SSC-க்கானது ஆரம்பிப்பேன். 150 to 200 வச்சுக்கோங்களேன். 200ல ஸ்டாப் பண்ணிட்டு SSC-க்கானது ஒரு 50 கிளாஸ். எல்லாமே பேசிக் முடிச்சிட்டேன்ல. அப்போ எக்ஸ்ட்ரா லெவல் ஒவ்வொரு டாபிக் 2 லெவல். அதுக்கப்புறம் ரீசனிங் ஆரம்பிச்சேன்னா அது ஒரு 100 வீடியோ. அதை முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா பேங்கிங்குள்ள இறங்குவோம். அப்புறம் பேங்கிங் கொஸ்டின் பேப்பர் எடுத்து 1 by 1 சால்வ் பண்ணுவோம். TNPSC, பேங்கிங், SSC, ரயில்வே எக்ஸாம் முடிய கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் போய்கிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 yearsல தமிழ்நாட்டுல யாரு மேத்தமெட்டிக்ஸ் படிச்சாலும் சரி, பேசிக் டு டாப் எண்ட் நம்ம சேனல் தான். அதை உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க. அந்த இதை கண்டிப்பா கிரியேட் பண்ணுவேன். சரிங்களா? வரக்கூடிய 2024 எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.